கடந்த 2 நாட்களாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்கள் இன்னும் அப்டேட்ஸ்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்டேட்ஸ் என்னன்னா, மகளிர் உரிமை தொகை 15ஆம் தேதிக்குள்ள 2500 ரூபாய் வருமா, அது யாருக்கு வரும், அந்த எலிஜிபிள் யாராருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அரசு ரொம்பவும் பெண்களுக்காக உதவி பண்ணுற மாதிரி செய்கிறாங்க. ரொம்பவும் பெண்களுக்கான நிறைய சலுகைகளை, நிறைய வசதிகளை ஏற்படுத்தி தர்றாங்க. அந்த அடிப்படையில் இந்த பெண்களுக்காக ஒரு சலுகையை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஒரு அரசு. என்ன சலுகை அப்படின்னா, கடந்த ஆட்சி காலத்தில் 1000 ரூபாய் மாதம் மாதம் பெண்களுக்கு 15ஆம் தேதி அவங்களுடைய பேங்கில் டெபாசிட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் இந்த அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, புதிதாக வந்திருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் என்ன பெண்களுக்கு சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னா, 2500 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 2500 ரூபாய் யாருக்கு கிடைக்கும்? கடந்த ஆண்டு வாங்கி கொண்டிருந்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை இப்போ அந்த வாங்காதவர்களும் அப்ளை செய்து வாங்கி கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தா, ஒரு 3 அட்டைதாரர்களுக்கு மட்டும் இந்த ஒரு வரம்பை வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, 3 அட்டைதாரர்கள் மட்டும்தான் இந்த 2500 ரூபாய் பணத்தை வாங்க முடியும். அப்படி இந்த 3 அட்டைதாரர்கள் அவர்களினுடைய அட்டையில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வேணும்? இப்போ புதிதாக நாங்கள் அப்ளை பண்ணணும், நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தோம், இப்போ புதிதாக எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, இன்னும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நாங்கள் அப்ளை பண்ணணும், அதற்கு நாங்கள் என்னென்ன ப்ரூஃப்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, 2வது ரேஷன் கார்டு, 3வது உங்களினுடைய பேங்கிற்கு சென்று நீங்கள் போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் செய்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கு வச்சுக்கோங்க. இந்த 3லையுமே உங்களினுடைய ஃபோன் நம்பரை இணைத்திருக்கணும். இந்த விஷயங்கள் இருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு 2500 ரூபாய் மாதம் மாதம் வருவது போன்று கொடுத்துருவாங்க. இப்போ 15ஆம் தேதிக்குள்ளே இந்த ஒரு நடைமுறையை கொண்டு வந்துடுவாங்க, இந்த ஒரு ஸ்கீம்ஸை கொண்டு வந்துடுவாங்க. அதற்குள்ளே இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 அட்டைதாரர்கள் அப்படின்னாங்கல்ல, அந்த 3 அட்டை எப்படி இருக்கணும் அப்படின்னா, 3 வரியாக இருக்கும். ஒன்று ஏஏஒய் அப்படின்னு இருக்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு, இன்னொன்று பிஹெச்ஹெச் இந்த அட்டைதாரர்களுக்கு, 3வது என்பிஹெச்ஹெச் இந்த அட்டைதாரர்களுக்கு. இந்த 3 அட்டைதாரர்களுக்கும் நாங்கள் கண்டிப்பாக இந்த 15ஆம் தேதி நாங்கள் 2500 ரூபாய் பணம் அவர்களினுடைய அக்கௌண்ட்டில் நாங்கள் டெபாசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி புதிய அரசு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ்களை பெண்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஒரு அரசு. அதுலேயும் மிக முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தா, பேருந்து, இலவசமான பேருந்து. முன்னாடியெல்லாம் இலவசமான பேருந்து கொடுத்துருந்தாங்க. தன்னுடைய டிஸ்ட்ரிக்குள்ளே, தன்னுடைய மாவட்டங்களுக்குள்ளே, தன்னுடைய டவுன் பஸ்ஸில் ஒரு 60 கிலோமீட்டர் அல்லது 50 கிலோமீட்டர் வரையும் தான் அவர்களால் பயணம் செய்ய முடியும். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அரசு என்ன ஒரு பெண்களுக்கான ஒரு சலுகைகளை கொடுத்துருக்காங்கன்னா, இலவசமாக பெண்கள் 500 கிலோமீட்டர் வரையும் கூட பயணம் செய்யலாம். எந்த விதமான பணமும் இல்லாமல். இன்னும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், இன்னும் பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்கள், இன்னும் தன்னுடைய சொந்தக்காரர்களினுடைய வீட்டிற்கோ, தன்னுடைய கெஸ்ட்டுடைய வீட்டிற்கோ செல்லக்கூடிய பெண்கள் எந்த விதமான பஸ்ஸில் எந்த விதமான கட்டணமும் செலுத்தாமல் அவர்கள் பயணம் செய்யலாம் இலவசமாக அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ஸை கொண்டு வருவதோடு, இன்னும் பெண்களுக்கான நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, பெண்கள் சிலிண்டர் வாங்கி சிரமப்படுவாங்க, பெண்களுக்கு அவர்களால் அடுப்பில் எரிக்க முடியாது, விறகை வைத்தோ அல்லது மட்டை இது போன்று வைத்து அவர்களால் ஒரு அடுப்பை வச்சு எரித்து அவர்களால் சாப்பிட முடியாது அப்படிங்கிற நோக்கத்தில் சிலிண்டர் கொண்டு வந்தாங்க. அந்த சிலிண்டரை மக்கள் சிரமப்பட்டும் வாங்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வருடத்திற்கு 6 சிலிண்டர் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 6 சிலிண்டர்கள் அப்படின்னா, 6 சிலிண்டர்களையுமே உங்களினுடைய வீட்டிற்கு கொண்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த 6 சிலிண்டர்கள் வாங்கினால் எவ்வளவு பணம் செலவாகுமோ அந்த பணத்தை உங்களினுடைய பேங்கில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. இன்னும் நிறைய சட்டங்கள், நிறைய ஸ்கீம்ஸ்களை கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, பெண்களுக்காகவே ஒரு தனி பாதுகாப்பு படையை உருவாக்கியிருக்கிறாங்க. பெண்களை யாரும் துன்புறுத்தக்கூடாது, பெண்களை யாரும் சீண்டுதல் செஞ்சிடக்கூடாது, பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய நகையையோ அல்லது பேக்கையோ யாரும் பிடிங்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பெண்களுக்காகவே, பெண்களை பாதுகாப்பதற்கே ஒரு தனி படையை இப்போ வந்திருக்கக்கூடிய அரசு ஒரு படையை உருவாக்கியிருக்கிறாங்க.
இன்னும் பெண்களுக்காக நிறைய ஸ்கீம்ஸ்கள் நிறைய சலுகைகளை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதிலும் மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் இது எல்லாத்தையுமே பலனடையணும், எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களினுடைய பேங்க் பாஸ்புக், உங்களினுடைய ஆதார் கார்டு, உங்களினுடைய ரேஷன் கார்டு, உங்களினுடைய பேன் கார்டு, உங்களினுடைய ஓட்டர் ஐடி எல்லாத்துலேயுமே உங்களினுடைய ஃபோன் நம்பரை இணைச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே பக்காவாக வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ என்ன ஒரு ஸ்கீம்ஸை பெண்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. அந்த நேரத்தில் நீங்கள் பதறிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒன்று போய் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள்லேயே ஒரு 10 நிமிஷம் வேலை தான். நீங்கள் ஃபோன் நம்பரை இணைக்கிறதுங்கிறது அந்த இங்கே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நெட் சென்டர்களோ அல்லது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் ரீதியாக வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெட் சென்டர்களோ அதில் எதுலையாவது போயிட்டு உங்களினுடைய ஃபோன் நம்பரை இணைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக பக்காவாக வச்சுக்கோங்க. பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இன்னும் இது போன்ற புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்கள், இன்னும் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள நம்மினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.